சென்னை குரோம்பேட்டை நெமிலிச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோயில். இங்கே நிறைய வேம்பு மரங்கள் இருந்ததாலும் நோய் தீர்க்கும் அம்மனாக காட்சி தந்ததாலும் இந்த திருத்தலத்தில் அம்மன் ஸ்ரீ வேம்புலி அம்மனாக அருள் புரிகிறாள். எத்தனை அம்மன் கோவில்கள் சென்னை முழுவதும் இருந்தாலும் இப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் காட்சி தருகிறாள் தாயார். அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஆலயத்தில் பக்தர்கள், குறிப்பாக பெண்கள், விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிட்டும், நோய் தீர்க்கும் மருந்தாக வேம்புலி அம்மன் காட்சி தருகிறாள். ஆதலால் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏராளமான பெண்கள் குடும்பத்துடன் வந்து அம்மனுக்கு விளக்கேற்றி பொங்கலிட்டு வழிபாடுகள் செய்கிறார்கள். கோவிலில் காளி மற்றும் சனி பகவானுக்கு தனியாக சன்னதியும் உள்ளது. இது தவிர காவல் தெய்வமாக முனீஸ்வரர் ரிஷி கோலத்தில் சாந்தமாக காண்பது அரிய காட்சி. ஆகவே பக்தர்கள் வைக்கும் எந்த வேண்டுதலும் நிறைவேறுகிறது.
ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி திருவிழா கொண்டாடுவது வழக்கம். அதன்படி இந்த 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தை முன்னிட்டு கடந்த ஜூலை 18ஆம் தேதி காலை 6 மணிக்கு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியும் 8 மணிக்கு கணபதி ஹோமமும், இப்படி நாள் முழுவதும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இரவு 10 மணிக்கு அம்மனை அழைத்தல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 19ஆம் தேதி அபிஷேகம், அலங்காரம், அக்னிச்செட்டி ஆலயம் வருதல் நிகழ்ச்சிகளும், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்மன் திருவீதி உலாவும், அதையடுத்து இரவு 7 மணிக்கு மேல் தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தீமிதி விழாவில் தீமிதித்து சென்றபோது பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். தீமிதி விழாவினை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதை அடுத்து வருகின்ற 28ஆம் தேதி ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் காப்பும் நடைபெற உள்ளது.